ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிவீனத்தின் உச்சம், ஒரு தாந்தோன்றித்தனமான பேச்சு. அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பலமுறை சொல்லிட்டேன், அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஒரு லாட்டரி சீட்டு ஓனர் அவர், அவ்வளோதான். லாட்டரி விற்று பணம் சம்பாதிக்கிற ஒரு அதிபர் அவர். திடீர்னு விஜய் அவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரே தவிர அண்ணன் திருமாவளவனுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. திமுகவின் முதன்மை குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய விஜய் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு தவிர அவருடைய பேச்சு எதுவுமே அரசியல் முதிர்ச்சியான பேச்சு கிடையாது, நாகரிகமான பேச்சு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை முட்டாள் முதல்வர்னு சொல்றாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் சொல்றாரு திமுகவிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ரஜினி ரசிகர்கள் கூட கொந்தளிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலனாலும் அவர் மீது பேரன்பு கொண்ட ரஜினி ரசிகர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. திமுக பதவியில் இருக்கவங்களும் சரி, இத்தனை கோடி தொண்டர்களும் சரி அமைதியா இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியல. அப்படி ஒரு பேசுறாரே, ஒரு எதிர்வினையாற்றக்கூடாதா? அது தப்புன்னு கண்டிக்க கூடாதான்னா தெரியல. ஏன் திமுகவினர் இவ்வளவு ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கிறது போல நடிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமா கூட. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.